ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பவதாரணி இறந்ததுக்கப்புறம் அவங்கள பற்றியான சமூக வலைத்தளங்களில் நிறைய பரபரப்பான செய்திகள் வலம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செய்தியாக ஒரு செய்தி வந்து வலம் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவன் ட்ரால் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட பவதாரணி இறந்ததுக்கான காரணமே வந்து கடைசியாக நடந்த அந்த ஒரு நாளோட விஷயங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னப்பா கடைசி ஒரு நாள் விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பவதாரணி இலங்கைக்கு வந்து மருத்துவத்துக்காக போயிருந்தாங்க சிகிச்சை பெற்று வரத்துக்காக. அந்த சிகிச்சைக்காக போனதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மருத்துவம் அப்படின்றது ரொம்ப தள்ளி போடப்பட்டிருக்கு. அதாவது இன்றைக்கி பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த நேரம் தாமதமே தான் அவங்கள வந்து அழிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது என்ன கதையாக இருக்குது அப்படின்னு கேட்டால், எஸ் என்னன்னா வந்து எதுக்காக தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப வந்து மெலிந்த தோற்றத்துடன் காணப்படுவாங்க. அதனாலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் ஆகட்டும் தள்ளி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் வந்து ஓகே நீங்கள் இப்போ கொஞ்சம் தேறிட்டீங்க, இன்றைக்கி நம்ம ட்ரீட்மெண்ட்டை வச்சுக்கலாம் அப்படின்னும் போது பவதாரணியை அன்றைக்கி ஒத்துக்கலையாம். நான் வந்து எங்கள் அப்பாவையும் எங்களோட தம்பி இவனையும் இப்போ நான் போய் பார்த்துட்டு வரப்போகிறேன். ஸோ அப்படி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பவதாரணி அடம் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ரொம்பவே காலதாமதமானதுனால தான் அவங்கள வந்து பெரிய ஒரு சர்ச்சைக்கு எடுத்துகிட்டு போய் ரொம்பவே வந்து பெரிய மோசமான ஒரு சூழ்நிலை எடுத்துகிட்டு போய் அவங்கள வந்து இப்போ அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. இதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே துடிச்சு போயிருக்காங்க. என்னப்பா இது இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா சார் இருக்கார் இல்லையா, அவரோட சொந்த தம்பியான கங்கை அமரன் சார் அவங்களோட எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து கலந்து கொள்ளவே இல்லை. நம்மளோட பவதாரணியோட இறப்புக்கு வரல, அதுக்கப்புறம் இல்லாமல் கடைசி நாளுக்கும் வரல, எந்த ஒரு பூஜைக்குமே எந்த ஒரு கடைசி நாளுக்குமே வரவே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆவலாக கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி கேட்கும்போது கங்கை அமரன் சாருக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்குதாம். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இளையராஜா கங்கை அமரன் சாரை அடிக்காத குறையாக வீட்டை விட்டு ரொம்ப அடித்து துரத்திட்டாராம். அது ரொம்பவே இப்போ வரைக்கும் ரொம்ப புண்படுத்து போயிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நம்மளோட கங்கை அமரன் சாருக்கு நம்மளோட பவதாரணியை ரொம்ப இஷ்டமாக தூக்கி வளர்த்த பொண்ணு. அந்த பொண்ணோட இறப்பு கூட அவர் வர முடியாத அளவுக்கு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. நான் மறுபடியும் வந்து நான் பவதாரணியை பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னால், மறுபடியும் வந்து நம்ம இளையராஜா வந்து மோசமாக என்கிட்ட நடந்துக்கிட்டாரு அப்படின்னா, அந்த இடம் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். நான் வந்து இன்னும் அதை மோசமாக்க விரும்பலை, அதனால் நான் வரல அப்படின்ற மாதிரி கங்கை அமரன் சார் சொல்லியிருக்காரு. ஸோ என்னப்பா இது இப்படி இல்லாமல் இருப்பார் இளையராஜா அப்படின்ற மாதிரி இதுவும் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ரெண்டு விஷயமே சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து ரொம்ப ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அவங்க இறந்தே கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நாட்கள் ஆகிடுச்சு. இன்னுமே இந்த விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் பவதாரணியை காப்பாற்றிருக்கலாம், கங்கை அமரன் சார் கொஞ்சம் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்களா? இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போயிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சென்ட் பண்ணுறேன். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.